இது நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நிறைய படிச்சிருக்கோம். அதுல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் எல்லாமும் நம்ம முன்னாடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால ஜென்ரலா அதை பத்தி இப்ப ரொம்ப டீப்பா நம்ம போகணும். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் இது நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கோம். அதனால அதுக்கு ஃபுல்லா போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால லலிதா திருசதியினுடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல பூர்வ பாகம், மத்திய பாகம், உத்தர பாகம் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துலயுமே அப்படி இருக்கு. பூர்வ பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எப்படி வந்தது, இது இன்ட்ரோடக்ஷன் எப்படி கிடைச்சது நமக்கு அப்படிங்கறதுடைய விவரத்தை கொடுக்கறது. மத்திய பாகம் தான் நம்ம பாராயணம் பண்றதுக்கு உரிய பாகம். உத்தர பாகம்ங்கிறது பலஸ்ருதி, அதனுடைய பலன் என்ன வருது அப்படிங்கிறது. இப்ப அந்த பூர்வ பாகத்துல இது எப்படி நமக்கு கிடைச்சது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பிரம்மாண்ட புராணத்துலதான் இது இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அடுத்த பாட்டு தான் இது வரப்போறது. அதுவே ரொம்ப வசத்தியானதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். இது அதை விட வசத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது நம்ம இதை இன்ட்ரோடக்ஷனை பார்க்க என்ன இதுக்கு அப்படி என்ன ஒரு வேல்யூபிளான கிரந்தம் இது அப்படிங்கறத நமக்கு புரியும். பிரம்மாண்ட புராணே உத்தரகாண்டே ஸ்ரீ ஹயக்ரீவா அகஸ்திய உபாகே அப்படின்தான் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய குடியரசே நம்ம சொல்லுவோம். பூர்த்தி வாக்கியமா அதுல சொல்லுவோம். பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய கடைசி கண்டமான ஸ்தோத்திர பாகத்துல இருக்கு. ஸ்தோத்திர கண்டத்தில் இந்த லலிதா சகஸ்ரநாமமும் லலிதா திருசதியும் இருக்கு. இது யார்கிட்ட சொன்னாங்கிறது அதுவும் தெரிஞ்சது. ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னார். உபதேசம் பண்ணவர் ஹயக்ரீவர், உபதேசத்தை பெற்று கொண்டவர் அகஸ்தியர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்தோத்திர பாகத்துல இது இருந்தது. அப்படி இது முக்கியமா இதனுடைய பொது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லலிதோபாக்யானம். லலிதோபாக்யானம் அப்படிங்கறதுலதான் இது நமக்கு முதல்ல கிடைக்கிறது. லலிதோபாக்யானம் அப்படிங்கறதே ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நிகழ்ந்த ஒரு சம்பாஷணை வடிவத்துல இது இருக்கு. இதுல ஆரம்பத்திலேருந்து லலிதா தேவியினுடைய சரித்திரம், அவளுடைய மகாத்மியம், நியாசம், பூஜா கிரமங்கள், ஹோமம், சோஸ்திரம், இதுல உள்ள ரகசியம் எல்லாமே பல பிரிவுகளா சொல்லப்பட்டு வரும் பொழுது அதுல இருக்கிற ஸ்தோத்திர பகுதியில தான் நமக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமமும் லலிதா திருசதியும் கிடைக்கிறது. இப்ப சகஸ்ரநாமத்தையும் மஸ்த சோஸ்திரங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் அகஸ்தியருக்கு எப்படி ஃபீல் பண்ணார் அப்படிங்கறத அத கேட்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார். முதல்ல ஹயக்ரீவர் கிட்ட போய் கேட்கிறார். உபதேசம் கேட்கும் பொழுது ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணது லலிதோபாக்யானத்தை தான். லலிதோபாக்யானத்துல கூட லலிதா சகஸ்ரநாமத்தை அவர் உபதேசம் பண்ணல. சரி, இந்த ஹயக்ரீவரா பெருமாள் அவதாரம் எடுத்து வந்தார். அது எப்படிங்கிறது நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே நம்ம சொல்லிட்டோம். அதனால அவர் எப்படி வந்தார் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ ரொம்ப போக வேண்டாம். அந்த ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு எந்த இடத்துல இந்த உபதேசத்தை கொடுத்தார் அப்படின்னா, கொடுத்த உபதேசத்தை அகஸ்தியர் பெற்றுக்கொண்ட இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் சந்நிதியில அவருக்கு இந்த உபதேசம் கிடைக்கிறது. லலிதோபாக்யானத்தை சொல்லிட்டு வந்தவர் சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு நிறுத்திடுறார். இவர் அகஸ்தியருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பெற்றுக்கணுங்கிறதுலதான் இவர் வந்திருக்காருங்க. வந்திருக்கிற இடத்துல இவர் ஆரம்பத்திலேருந்து அவ இந்த பூமியில எப்படி அவதாரம் பண்ணாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பூரா எல்லாத்தையும் சொல்லி அந்த சோஸ்திரங்கள் வரைக்கும் கிட்ட அந்த ஹோமம் அது இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். அப்படியே முடிச்சுட்டு ஒரு பாட்டுக்கு ஜாலியா இருக்கார் ஹயக்ரீவர். இருக்கும்போது இவர் என்ன சொன்னார், ஐயோ இவ்வளவு நாடி நீங்க சொன்னேள், இதுக்கப்புறம் இருக்கே இன்னும், அதுதானே எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்கோ, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இல்ல எனக்கு இந்த சகஸ்ரநாமத்தை நீங்க உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வற்புறுத்தி கேட்கிறார். அப்படி வற்புறுத்தி கேட்கும் பொழுதுதான்
ரொம்ப வருத்தப்பட்டு அவர் மேலும் உபதேசம் பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த சகஸ்ரநாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதுல பார்த்தோம். வருத்தப்பட்டு கேட்டார் அப்படின்ன பிறகு இவர் யார் அப்படின்னு இந்த குடமுனி, குள்ளமுனி, குருமுனி இப்படி எல்லாம் இவருக்கு பேர். ஆனா ஞானத்தில் உயர்ந்தவர். அப்பேற்பட்ட அகஸ்திய முனிக்கு அகஸ்திய முனிவராய் இருந்து எவ்வளவோ திறமைகளையும் ஞானத்தையும் கைக்குள்ள வச்சுட்டு இருக்கும் பொழுதே ஹயக்ரீவர் யோசிக்கிறார் அப்படின்னுட்டு அப்புறம் எப்படி இவருக்கு உபதேசம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தால், அவருக்கு எப்படி உபதேசம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுக்கறதுக்கு எப்படி அவர் ஒத்துண்டார், எப்படி லலிதா சகஸ்ரநாமத்தையே உபதேசம் பண்ணார்னா, லோபாமுத்திரையுடைய கணவன் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் இவருக்கு இருந்தது. லோபாமுத்திரைக்கு அப்படி ஒரு சக்தி, ஸ்ரீவித்யா உபாசகி அவள். அதனால அவருடைய கணவன் என்ற தகுதி, மேலும் இவரும் ஞானத்தில் சிறந்தவர், இவரும் எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவராக இருந்த காரணத்தினாலும், பதிபக்தியாக அவளும் இருந்த காரணத்தினாலும், ரெண்டு பேருமே அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால், லோபாமுத்திரையின் கணவன் அப்படிங்கிற ஒரு தகுதியும் இவருக்கு இருக்கிறதுனால அந்த லலிதா சகஸ்ரநாமம் ஹயக்ரீவரால் இவருக்கு உபதேசிக்கப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம். அதன்படிதான் இப்ப நம்ம அதை கத்துண்டு அது அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அதை ஃபுல்லா அவர் தெரிஞ்சிட்ட பிறகு எங்க போய் நான் இதை பாராயணம் பண்ணணும்னு கேட்கிறார். அகஸ்தியருக்கு இந்த விஷயத்த சொன்ன ஹயக்ரீவர் இவரை போய் திருமியச்சூர்ல போய் அம்பாள் சந்நிதியில போய் பண்ண சொல்றார். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இவர் அங்க போயும் லோபாமுத்ராவோட போறார். அங்க போய் பாராயணம் பண்றார். பாராயணம் பண்ணினதுக்கு பிறகு பாராயணம் பண்ணினா விட்டுட்டோம் அப்படின்னு இருந்தாரா? கிடையாது. நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமும் இவாளுக்கு அவ்வளவு நித்திய கர்மாக்களை எல்லாம் செய்து நித்திய கர்மாவில் ஒன்றாக இதையும் வைத்து நிறைய பாராயணம் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜ் வருது இவாளுக்கு. இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்பது வாக்தேவதைகளால் அம்பாளினுடைய கட்டளைப்படி, வாக்தேவை விருப்பப்படி, கட்டளைன்னு ஆஞ்ஞை அப்படின்னா விருப்பம். அவள் சொன்னாள். அவளுக்கு சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டே இருந்தா கேட்டுட்டே இருப்பாளாம். அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவளுக்கு அந்த சகஸ்ரநாமத்தை கேட்டுட்டே இருக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அவளை விட்டு சொல்ல சொன்னா, அந்த வாக்வாசினிகள் சொன்னா, அந்த எக்கச்சக்கமா நாமங்கள் சொன்னா, அதுல 1000 தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கா அப்படிங்கிறது அங்க பார்க்கப்பட்டது. இவர் பார்த்து நிறைய இடங்கள்ல இவர் பாராயணம் எல்லாம் பண்ணி முடிக்கிறார். எல்லாம் பண்ணி முடித்த பிறகு, எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு இவருக்கு திருப்தி வரல. என்னது இது, நம்ம கேட்டது லலிதா சகஸ்ரநாமம், சகஸ்ரநாமத்தையும் நாம இவர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிண்டாச்சு. வாங்கிட்டும் அங்க போய் பாராயணமும் பண்ணி நிறைய நம்ம பாராயணம் பண்ணி மேல மேல அதை எல்லா இடத்துலயும் இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறச்சே இதுல ஒரு திருப்தி வரலையே, என்ன காரணம்? இன்னும் ஏதோ இருக்கு, இன்னும் எதையோ ஒண்ணா நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அது என்னங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். திருப்பி யாரு? இவருக்கு குருவாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவர்கிட்டயே திருப்பி போறார். சரி, அது அப்படி போகும் பொழுது இவரு என்ன பண்றாரு? அவர்கிட்ட போய் கேட்கறதுக்காக போறார். என்னத்தை கேட்க போறாருங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம இன்னும் தெரியும் என்ன இன்னும் அவருக்கு மிச்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பூரண திருப்தி இவருக்கு ஏற்படாமல் இருந்ததுனால ஹயக்ரீவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, ஹயக்ரீவர் இவருக்கு உபதேசிக்க வேண்டிய அந்த மிச்சமான பகுதி அப்படிங்கிறது இந்த லலிதா திருசதி. இந்த திருசதி அப்படிங்கிறது இருந்தால்தான் அவருக்கு மனசாந்தி ஏற்படும், பரிபூரணம் அடையும் அப்படிங்கிற நிலை அவருக்கு வருது. ஆனா அவருக்கு அது திருசதின்னு தெரியாது அகஸ்தியருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையிறது இல்ல, எனக்கு இது முழுமை பெறவில்லை அப்படின்னு தான் திரும்பவும் அவர் குருவை தேடிக்கொண்டே போறார். இந்த திருசதிக்கு தான் சர்வ பூர்த்திகரம் ஸ்தவம் அப்படிங்கிறதே பேர். பூர்த்தி அடைதல், எல்லாத்தையும் கத்துண்டு பூர்த்தியா முழுமையா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதையும் கத்துண்டால்தான். அந்த சோஸ்திரத்துக்கு லலிதா திருசதின்னு நம்ம பேர் சொல்றோம். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம்னு நம்ம சொல்லி படிக்கிறோமே தவிர ரகசிய நாம சாகஸ்ரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறது பாஸ்கர ராயரின் நியதி. அவர் அப்படிதான் சொல்வாரு, அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா சகஸ்ரநாமம்னா 10-11 எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவ சகஸ்ரநாமம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சகஸ்ரநாமம் இருக்கு. அது 10-11 போயிடும். இது ரகசிய நாம சாகஸ்ரம்னு தான் இது சொல்லணுங்கிறது பாஸ்கர ராயரின் கோட்பாடு. அதே மாதிரி இதையும் சர்வபூர்த்திகர ஸ்தவம் அப்படின்னு இதுக்கு ஒரு சிறப்பான பெயர். லலிதா திருசதின்னு சொல்றோம். அது ஏன் அப்படி சொல்றோங்கிறதையும் நான் அப்புறம் சொல்றேன்.
இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பஞ்சதசாட்சரி அப்படின்னு மந்திரம் இருக்கு. இது என்னன்னா ஒரு ஜப மந்திரம். இது ஸ்ரீவித்யின் ஜப மந்திரம். பஞ்சதசாட்சரி, பஞ்ச தச அக்ஷரி. பஞ்சன்னா 5 தெரியும், தசம்னா 10 தெரியும், அக்ஷரினா அக்ஷரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப 10 + 5 15. 15 அக்ஷரங்களை கொண்ட ஒரு 15 அக்ஷரங்கள் எழுத்துக்களால் ஆன ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை இது ஒரு குருவின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. எந்த ஒரு குருவும் அவ்வளவு ஈஸியா நீ போய் கேட்ட உடனே உனக்கு சொல்லி கொடுத்து விட மாட்டார்கள். உனக்கு அந்த தகுதி இருக்காங்கிறது அவளுக்கு தோணணும். உன்னை சிஷியனா ஏத்துண்டு அந்த காலம் வந்தாலும் சரி, இன்னைக்கா இருந்தாலும் சரி, போய் அதை கேட்டு நீ பாட்டுக்கு யார் வேணா போய் ஸ்ரீவித்யா எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. இன்னைக்கும் சரி. அந்த எழுத்துக்களுக்கு 15 எழுத்துல ஒரு எழுத்தா பார்த்தோம்னா 15 எழுத்து. ஒரு எழுத்துக்கு 20 நாமாக்கள். ஒரு எழுத்துக்கு 20 நாமாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 15 × 20 300 நாமாக்கள். 3 சதி. சதினா 100, 3னா 3, 300. லலிதா திரிசதி. அதுதான் இந்த 300 நாமாக்கள் கொண்டதுதான் இந்த லலிதா திரிசதி அப்படிங்கிறது. இதற்கு 3 பேர் தான் வியாக்கியானம் எழுதியிருக்கான்னு சொல்றா. அதுதான் கரெக்டா, அது சரியா அப்படிங்கிறது, தவறா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது, நான் இதுவரைக்கும் கலெக்ட் பண்ண நியூஸ்ல எனக்கு கிடைச்ச விஷயம் 3 பேர். ஒன்னு ஆதிசங்கரர், இன்னொன்னு இவரு அண்ணா சுப்பிரமணியம், இன்னொருத்தர் யாரோ ஒரு பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ 3 பேரும் தான் இத எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்புறம் நிறைய பிரவச்சன கர்த்தாக்கள் இதை பிரவச்சனம் பண்ணியிருக்கா, நிறைய விஷயங்களை அதுல இருந்து எடுத்து சொல்லியிருக்கா. இந்த மந்திரத்தினுடைய ரொம்ப முக்கியமான பார்ட் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இதை படிக்க போறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தான் இதனுடைய வேல்யூபிள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பின்னாடியும் நம்ம அதை சொல்ல போறோம். முன்னாடியேவும் நான் உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லிடுறேன். இது ஜப மந்திரம். குருவின் மூலமாக எடுத்துக்கணும், நித்தியம் செய்யணும். செஞ்சின் இருக்கவாளுக்குத்தான் இதனுடைய நாமாவளியை சொல்லும் அருகதை இருக்கிறது. அப்ப இத சொல்லி கொடுக்கறதுக்கே இப்ப யாராவது கேட்காம இதை சொல்லியே, நான் லலிதா சகஸ்ரநாமத்தையும் தான் இத மாதிரி சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாராவது கேட்டு பெற வேண்டும். மீதி எல்லாம் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தாகம் எடுக்கிறவன் தான் தண்ணி எங்க இருக்குன்னு தேடிட்டு போகணும். தண்ணி இந்தா உனக்கு தாகம் எடுக்கிறது, இந்தா தாகம் எடுக்கிறதுன்னு யாரும் கொண்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். திரிசதிக்கும் அப்படித்தான். எனக்கு திரிசதி கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்கிறீர்களான்னு கேட்கணும். அதன்படி இங்கு இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய தோழி ஒருத்தி கேட்டாங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு இது எல்லாருக்கும் பயன்படும். இன்னைய தினத்தில் அம்பாளினுடைய அருளோட இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஜபத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் ரொம்ப நேமநிஷ்டையோட பண்ணணும். நேமநிஷ்டைனா என்னன்னா, குறைஞ்சபட்சம் குளித்து சுத்தபத்தமாக கார்த்தால சாமிகிட்ட விளக்கேத்தி அங்க சாமி கிட்ட உட்கார்ந்துட்டு இந்த பாராயணத்தை பண்ணணும். ஜபம் எடுத்துக்காதவா யார்? நிறைய பேர் ஜபம் எடுத்துட்டு இருக்க மாட்டோம். ஏதோ இதுல இருக்கிற சில பேர் ஜபம் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அவளுக்கு என்ன எப்படின்னா, அந்த குரு எப்படி பண்ணணுங்கிறது அவளுக்கு டைரக்ட் பண்ணி விட்டுப்பா. அவ அது பண்ணி ஃபாலோ பண்ணின்னு போயிடுவா. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜபமெல்லாம் எதுவும் எடுத்துக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல இது சொல்லி கொடுக்கறதுக்கே நான் 1000 யோஜனை பண்ணிட்டு பல இடங்கள்ல விசாரிச்சு, பல இடத்துல படிச்சு, பல இடத்துல கேட்டு பெற்றதின் விளைவாக இத சொல்றேன். சௌந்தரிய லகரி ஆகட்டும், இந்த லலிதா திரிசதி ஆகட்டும், இது ரெண்டுமே மந்திர தந்திர யந்திரம், மந்திர ஜபக்கூட்டம். இதெல்லாம் அந்த ஜபக்கூட்டம்ங்கிறது இந்த ஜபங்கள்லாம் எடுத்துக்காதவா அவ்வளவு சொல்றதுக்கு ஸ்லாகியம் இல்ல அப்படின்னு தான் இது சொல்லப்படுகிறது. இப்ப இத சொல்லலாமா? இப்ப எப்படி நீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு வந்தீங்க, உங்க கொஸ்டின் மனசுல வரும். அந்த கொஸ்டினுக்கும் நான் இப்ப ஆன்சர் பண்ணிடுறேன். நாமாவளியை மட்டும் சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதில் மந்திரம் வெளிப்படையாக இருக்கிறது. இந்த ஜபம் பண்ற அந்த மந்திரம் அதுல வெளிப்படையா இருக்கு. அதனால நீங்க வெளிப்படையா அதை சொல்லி நாமாவளி அப்படிங்கிற அர்ச்சனையே பண்ண வேண்டாம். ஆனா பாராயணமாக ஒரு 59 லைன் இதுல இருக்கும். ககார ரூபாய கல்யாணி அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து 59 லைன். அந்த 15 அக்ஷரத்துக்கும் 300 நாமாக்கள் கொண்ட அந்த 59 லைன் பாராயண
ரூபத்தில் நாம பாராயணம் பண்றதுக்கு தோதுவாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம பாராயணமா பண்ணலாம். ஏன் அதை மட்டும் பண்ணலாம்? அதுவும் அதை சேர்ந்தது தானே. ஆமா, நல்ல கேள்விதான். ஏன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் கிடைச்சது. என்னன்னா, இந்த பாராயணம் அப்படிங்கிற ஸ்தோத்திர வடிவில் இருக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு உள்ள மறைஞ்சிண்டுதான் இருக்கு அந்த மந்திரங்கள். அது மறைஞ்சிண்டு இருக்கிற காரணத்தினால வெளிப்படையா நம்ம உச்சரிக்க போறது இல்லை. வெளிப்படையா அந்த மந்திரத்தை ஏன்னா உச்சரிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை வரும் பொழுது அதை நம்ம வெளிப்படையா உச்சரிக்க போறது இல்லை. மறைமுகமா தான் வரப்போகுது. மறைமுகமா பாராயணமா வரும் காலத்தில் அப்ப அதுக்கு அதை விட பலன் குறைவா அப்படின்னா இல்ல. என்ன காரணம்? ஏன் இல்ல? அதை நாம வைராகியத்தோட பண்ண போறோம். அதோட இல்லாம இந்த கிரந்தம் படிக்கிறது எதுக்காகன்னா நம்ம ஆத்ம ஞானத்துக்காக. நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அத்தனையும் பறந்து போயிடும். ஷட்வைரின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அத்தனையும் அந்த எதிரி அப்படிங்கக்கூடிய அந்த ஷட்வைரி 6 எதிரிகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கா. அவ அத்தனை பேரையும் இது வெளியில கொண்டு வந்து பியூரிஃபை பண்ணணும். எப்ப பியூரிஃபை பண்ணும்? நீ அதை கரெக்டா பண்ணணும். அதை நீ கேட்டுக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்ல, கத்துக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்ல. கத்துண்டு அதை லெத்தார்ஜிக்கா விட்டுடக் கூடாது. யாரால முடியுமோ அவெல்லாம் தான் இதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக இது அவ்வளவு தூரம் சொல்லப்படுகிறது. இத கேட்டு புரிஞ்சு செய்யறது சில பேருக்கு கை கூடாத நிலையே இருந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எது கை கூடல? பலன் கை கூடும். சோ இத சொல்லி கத்துண்டு முடிக்கிறதுக்குன்றது கை கூடாத போகும் சில பேருக்கு அப்படின்லாம் கேட்டிருக்கா. ஐயோ இது ரொம்ப சின்னதுதான்மா, அதெல்லாம் 181 லைன் இருக்கு, அதெல்லாம் உங்களால படிக்க முடியாது, இது என்ன கஷ்டம் அப்படின்னு. அது இருக்கு, உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறதுதான், இல்லைன்னு சொல்லல. அதனால ரொம்ப வைராகியத்தோட, ரொம்ப கவனத்தோட, ரொம்ப ஜாகிரதையாக இத கத்துக்கணும். கத்துண்டு நான் எப்பொழுதும் எல்லாத்திலையும் ஆரம்ப காலத்திலே இருந்து சொல்லிட்டு இருக்கா மாதிரி உச்சரிப்பு கவனமாக இருத்தல் வேண்டும். துவா அப்படின்னா துவா அப்படின்னு தான் வரணும். துவான்லாம் வரக்கூடாது. நாக்கு திருத்த எல்லாராலையும் முடியறது உங்களால முடியாம இல்லை. நாக்கு திருத்தமாக நன்றாக எந்த அக்ஷரமாக இருக்கட்டும் சுத்தமான அக்ஷரமாக இருக்க வேண்டும். ஒரு எழுத்தும் அர்த்தம் மாறி போகும். இந்த விளையாட்டா இந்த அர்த்தம் மாறி போறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்கூல் பையனுக்கு எக்ஸாம் வச்சா ஒரு ஸ்கூல் பையன் என்ன பண்ணினானா, கண்ணகி, கோவலன், மாதவி இவாளினுடைய அந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது பதில் கேவலன்னு எழுதிட்டான். கோவலன்னு எழுதுறதுக்கு பதில் வாத்தியார் கூப்பிட்டாராம் அந்த ஸ்டூடெண்ட கூப்பிட்டு, டேய் என்னடா இது இப்படி எழுதி வச்சிருக்க, என்ன நீ எழுதி வச்சிருக்க அப்படின்னு கேட்டவனே இப்படி எட்டி பார்த்தானாம். பதில் சொல்லல. பேப்பரை எங்கேருந்து எட்டி பார்த்தான். ஏன்னா வாத்தியார் அடிக்க போறாருன்னு எப்படின்னு தெரியும் அவனுக்கு. அதனால தூரக்கேந்து எட்டி பார்த்தான். எட்டி பார்த்த உடனே என்னடா எழுதி வச்சிருக்க, என்னடா அவன் காலை ஏன்டா உடைச்ச அப்படின்னு கேட்ட உடனே, அவன் காலை உடைக்கிறதுக்கு தகுதியானவன் தான் சார் அப்படின்னானாம். அடப்பாவி, நீ எழுதினதே தப்பா எழுதிட்டு, ஸ்பெல்லிங்க தப்பா எழுதிட்டு அதுக்கு என்ன நியாயமா பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் கேட்கும் பொழுது, இல்ல அன்னைக்கே அவன் காலை உடைத்திருந்தால் அவன் மாதவி வீட்டுக்கு போயிருக்க மாட்டான், அதனால்தான் இன்னைக்கு கேவலப்பட்டு கேவலனாக இருக்கிறான்னு நான் எழுதினேன் அப்படின்னு பதில் சொன்னான் அப்படின்னு இது ஒரு ஜோக்கா சொல்றது உண்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, கோவலன் அப்படிங்கிற அந்த பேரு கேவலன் அப்படின்னு மாறிடும் ஒரு கால் விட்டு போனா. எழுத்தில் ஒரே ஒரு எழுத்து விட்டு போனாலோ மாறினாலோ, உச்சரிப்பில் மகாபிராணாவோ அல்ப பிராணாவோ மாறினாலோ அந்த மாதிரி அர்த்தங்கள்ல மாறுபாடு ஏற்படுங்கிறதுக்கு ஒரு ஜோக்குக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லிட்டு, ஏன்னா இது மாதிரி எல்லாம் சின்னதா சொன்னாதான் எல்லாருக்கும் மனசுல நிற்கும் அப்படிங்கிறதுனால அப்படி உள்ள இது கிரந்தம். இது முதல்ல எப்படி ஒரு சமர்ப்பணம் பண்ணி இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரிய சுவாமிகள் சௌந்தரிய லகரியில எழுதும் பொழுது ஒரு எதுக்குமே ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கறத ஒண்ணு பண்ணணும். என்னத்தை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது ஆத்ம ஞானத்தை கொண்டு வர்றதுக்கு, உள்ளத்தை பியூரிஃபை பண்றதுக்கு. அப்ப ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும். இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும்னா எப்படி நீ சமர்ப்பணம் பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக சௌந்தரிய லகரியில 27வது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அதுல ரொம்ப அற்புதமா ஆச்சாரிய சுவாமிகள் சொல்வார், ஜபோ ஜல்ப சில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா
கதி பிராதக்ஷிண்ய கிரமணமஜனாத்யாஹுதிவிதிः பிரணாமஷம் வேஷ சுகமகிலம் சுகமமகிலம் ஆத்மார்ப்பண திருஷா சபர்யாபர்யாய தவ பவது யன்மே விலசிதம். இந்த ஆத்மாவை எப்படி ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும்னா பாவனையா தான் பண்ண முடியும். ஆத்மாவை எடுத்து சமர்ப்பணம் பண்ண முடியும்னா நீ எப்படி ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணுவாய்? அத பாவனையால பண்ணணும். அப்ப நீ ஜபம் பண்ணணும் அப்படின்னாக்க ஜபோ ஜல்ப சில்பம் எப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்டியானா, நீ பேச்சுற பேச்செல்லாம் பகவானுக்கு ஜபமாக இருக்க வேண்டும். அப்படின்னா உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னு அர்த்தம். நீ சமர்ப்பணம் ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றன்னா பாவனையா சமர்ப்பணம் பண்ணணும்னா மனசால நினைச்சு ஆத்மாவை பகவானுக்காகவே அவரை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. உன்னுடைய பேசுற பேச்சு ஜபமா இருக்கணும்னா அப்ப நீ பேசுற பேச்சை எவ்வளவு ஜாகிரதையா பேசணுங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. நீ செய்யற செயல் ஃபுல்லாவே இதுக்கு முத்ராலாம் போட்டு பண்றது உண்டு. இந்த சௌந்தரிய லகரி இது பண்ணும் போதும் சரி, இப்போ லலிதா திருச்சதி இது பண்ணும் போதும் சரி, அக்கன்யாசம் கரன்யாசம் அப்படின்னு முத்ரா வடிவத்தில் முன்னாடி அதுக்கு எல்லாம் நியாசம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு போறது உண்டு. அப்போ அந்த கை தொழில்கள் அனைத்தும் முத்திரையின் வடிவத்திலும் எப்படி முத்திரைகள்லாம் போடுறோமோ அந்த முத்திரைய விளக்கம் பண்ணி பண்றதும். அப்ப இந்த நடக்கிற நடை இருக்கே அது எப்படி இருக்கணும்னா, உனக்கு பிரதட்சணம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டே நடக்கிற நடையும். முண்டி அதெல்லாம் எப்படி அப்படின்னா, இந்த ஹோமத்துல ஆகுதி ஹோமாகுதி சாப்பிடுற சாப்பாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஹோமத்தில் போடுற ஆகுதியாகவும் சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்றோம், கடைசியா படுத்துக்கிறோம். படுத்துக்கிற படுக்கை உனக்கு பண்ற நமஸ்காரம்னு நினைச்சிட்டு படுத்துக்கும் போது படுத்துக்கணும். இப்படி என்னென்ன செய்யற அத்தனை முயற்சிகளும் சுகமான முயற்சியாக எனது செயல் எது உண்டோ நான் பண்ணின எல்லா செயலுமே உன்னுடையது உனக்கான பூஜை முறை அப்படின்னு நினைச்சுட்டு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரிய சுவாமிகள் சொல்றார். இது ஆத்ம சுத்திக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகம்ங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் இத ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்கிறச்சு இவருக்கு சுத்தமா அந்த இதுக்கு அப்புறம் திருப்தி ஏற்படாத காரணத்தினால ஓடி வந்துட்டார் திருப்பி. அகஸ்தியர் என்ன பண்ணிட்டார், ஹயக்ரீவர்கிட்ட நின்னுட்டு அகஸ்தியோவாச்ச ஹயக்ரீவதயா சிந்தோ பகவான் சிஷ்யவத்சல பத்த ஸ்ருதமசேஷேண ஸ்ரோதவ்யம் யத்யதஸ்தி தத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அகஸ்தியர் பேசுறார். பேசும் பொழுது சொல்லிட்டார், அகஸ்தியர் சொன்னார், ஹயக்ரீவ தயா சிந்தோ, ஹயக்ரீவா தயாசிந்தோ கூப்பிடுறார். ஹே ஹயக்ரீவா தயாசிந்தோ, தயாசிந்தோன்னா கருணையின் கடலே பகவான். பக அப்படின்னா பகவன்னா பகவான் அப்படின்னு சொல்லு, பகவன் அப்படின்னு கூப்பிடுறார். பகவன் அப்படின்னா பக அப்படின்னா 6 விதமான திறமை அவர்கிட்ட இருக்க வேண்டும். இத நம்ம நாராயணியம் படிக்கச்சு இதை நம்ம பார்த்திருக்கோம். முதல் தசகத்தினுடைய முடிவுல ஒரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய 6 திறமை என்னங்கறத சொல்லிதான் அதுல முடிப்பார் பட்டத்திரி. அதேதான் இதுலயும் எல்லாத்திலயுமே அந்த இது சொல்லப்படுகிறது. அந்த 6 திறமை 6 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு ஞானம் அப்படின்னாக்க பிரம்மத்தை அறிதல் அப்படிங்கிறது ஞானம். வேதத்தை கொடுக்கக்கூடிய நிலை, வேதத்தை எல்லாம் கொடுத்து வேதம் எல்லாம் கொடுக்கறது இல்லையா, அந்த பிரம்மத்தை அறிதல். நான் எதை அறிகிறேனோ அது நானாக முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. நான் எதை தெரிஞ்சுக்கிறனோ அது நானாக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், எனக்கு எதிர்க்க இந்த லேப்டாப் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் அதை புரிஞ்சுக்கிறேன், அது லேப்டாப்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த லேப்டாப்பை நானாக முடியுமா? முடியாது. அது வேறு இது வேறு. அந்த மாதிரி அது வேறு இது வேறு, அது நானாக முடியாது. எனக்கு அது புரியுது, ஆனா அது நானாக முடியாது. அப்படின்னா எது நானாகும்? ஆத்ம சமர்ப்பணம். எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்குள் நான் பகவானை தேடி 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 பரமாத்ம ஸ்வரூபத்தில் துவைதத்தை அத்வைதமாக்குவது அப்படிங்கிற நிலை. அததான் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா ஞானம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் செல்வம், எல்லா விதமான செல்வம். அதுக்கப்புறம் சக்தினாக்க சாமர்த்தியம்னு ஒரு அர்த்தம். அதற்கு கூட இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இந்த சக்தியை கொடுக்கக்கூடியது. பலத்தை கொடுப்பவர். பலத்தை கொடுக்கிறோம்னா அடுத்தவனை அடிச்சு பிழைக்கிறதுன்ற பலம் கிடையாது, அடுத்தவருக்கு உதவக்கூடிய பலத்தை கொடுக்கிறது.
மனசால உடலால எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற அந்த பலத்தை கொடுக்கிறது. வீரியம், வீரியம் அப்படின்னா ஆற்றல், முன்னாடி இருந்து எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அந்த ஆற்றல். தேஜஸ், எல்லாத்திலையும் முன்னுக்கு வருவது, தேஜஸா இருக்கிறது, காம்பீரியத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் ஆச்சாரியாலோட வாக்கு. இது எல்லாமே ஒரு பகவான் பக அப்படிங்கிற சத்தத்திற்கு இந்த ஆறு வேல்யூஸும் இருக்கணும். அதுதான் ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் அப்படின்னு இது எல்லாம் இருக்க வேண்டும். இப்ப இவர் ஹயக்ரீவரை பார்த்து இவர் கூப்பிடுறார், ஹயக்ரீவ தயாசிந்தோ பகவான் அப்படின்னு கூப்பிடுறாருன்னா ஹயக்ரீவனை பகவானாக, ஹயக்ரீவனும் நமக்கு தெரியும் அவர் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பகவன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு சிஷ்ய வத்சலா அப்படின்னு கூப்பிடுறார். சிஷ்யனுக்கு வத்சலனாக இருப்பவனே, ஏன் சிஷ்ய பிரேமிகா, சிஷ்யன் மீது அன்பு கொண்டவரே அப்படின்லாம் ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னு பார்த்தா ஏன் சிஷ்யனை நண்பனா ஏன் சகாவா ஏன் பாவிக்க கூடாது? ஏன் வத்சலங்கிற வார்த்தையை போட்டார் அப்படின்னா, வாத்சல்யம், சிஷ்யனின் மீது வாத்சல்ய பாவத்தோடு இருக்கக்கூடியவர். வாத்சல்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேமிக்கானாலும் பிரேமைனாலும் அன்புதான், வாத்சல்யம்னாலும் அன்புதான் அப்படின்னும் பொழுது இந்த வாத்சல்யத்துக்கும் பிரேமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? வாத்சல்யம் அப்படின்னா ஒரு அம்மா குழந்தை மேல காட்டக்கூடிய அன்பு. அந்த மாதிரியான சிஷ்ய பாவம் கொண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படின்னு அகஸ்தியர் ஹயக்ரீவரை கூப்பிடுறார். ஸ்ரோதவ்யம் யத் யதஸ்தி தத். அப்ப நீங்க உங்ககிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் முழுமையா கேட்டுட்டேன், ஸ்ரோதவ்யம் கேட்டுட்டேன், என் காதால மிச்சமே இல்லாம எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எதெல்லாம் கேட்கணுமோ, மனுஷனா இருக்கிற நான் எதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேனோ எல்லாத்தையும் நான் ஆனா கேட்டுட்டேன். அப்புறம் என்ன அப்படிங்கிறார் ஹயக்ரீவர். அப்ப இவர் சொல்றாரு, உலகத்திலேயே ரொம்ப வசதி. அப்பதான் இவர் சொல்றார், உலகத்திலேயே ரொம்ப வசதி ரகசிய நாம சாகசிரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அந்த வசத்தியானது சகசிரநாமம் தான் சொன்னேன். ரகசிய நாம சாகசிரம் அப்படின்னு பாஸ்கர ராயரோட கோட்பாடுன்னு வேற. அதுக்கப்புறம் நாம பாக்குறோம் அதை. இப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியுது. நீங்க இதுதான் இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொன்னேள். ஆனா எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா இருந்தாலும் என்னோட மனசுக்கு இது முடிஞ்சுடுத்து, இது இவ்வளவுதான், இது ஓவர் அப்படிங்கிற திருப்தி எனக்கு வரல, எனக்கு ஏற்படலையே, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ரொம்ப சோகமா இருக்கேன், நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், என் மனசு என்ன போட்டு பாடா படுத்துறதே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்போ இவருக்கு பெரிய டவுட் வந்துடுது. யாருக்கு? நம்ம அகஸ்தியருக்கு ரொம்ப டவுட். என்னமோ ஒண்ணு லேக் ஆறுது, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆறுது, நமக்கு என்னத்தையோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பெரிய டவுட் வந்த உடனே, பிரபு நீங்களோ சகசிரநாமம் படிச்சா எல்லாம் பூர்த்தி ஆகும்னு சொன்னேன். நானும் படிச்சேன். அது தவிர லலிதோபாக்கியானம் முழுமையும் உங்ககிட்ட இருந்துதான் பூராவுமே தெரிஞ்சுட்டே இருந்தேன். வேற யார்ட்டையாவது கத்துண்டு அரைகுறை அங்க ஒரு பாதி கத்துண்டு மிச்சத்தை இங்க கத்துண்டா, அவள்கிட்ட இங்க கத்துக்கும் போது எதையாவது ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிருப்போமோ, அதனாலதான் நமக்கு இப்படி இருக்கோம்லாம் யோசிப்போம். இல்ல, பூராவே இவர் ஆரம்பத்துல இருந்து இங்கதான் கத்துட்டார். நான் பூரா நான் உங்ககிட்டதான் எல்லாத்தையும் கத்துட்டேன். அப்புறமும் எனக்கு திருப்தி வரலையே, அதுக்கு என்ன காரணம்? கிமிதம் காரணம்னு கேக்குறாரு திரும்பி. என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கோ. நான் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா தெரிஞ்சுட்டேன், நான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன், எனக்கு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துட்டா, எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சுட்டேனா? ஒருவேளை இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கோ? அப்படி இருக்கும்னா தயவு செஞ்சு அதை சொல்லுங்கோ, அதை சொல்லிடுங்கோ ப்ளீஸ், அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ, அதை சொல்லிடுங்கோன்னு உழுந்தார். தடார்னு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரத்தை பண்ணார். எப்படி இது நடந்துட்டு இருக்கச்சே அங்க நைமிச்சாரண்யத்துக்கு இப்போ ஒரு செகண்ட் அப்படி போயிட்டு வருவோம். அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, சுகர் சனகாதி முனிவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அங்க பாடம் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அகஸ்தியர் போய் ஹயக்ரீவர் கிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இதுக்கெல்லாம் பிரமாணம் எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு கேட்டா, இங்க காஞ்சிபுரத்துல இது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். அங்க சுகர் இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சனகாதி முனிவர்களுக்கு லெசனா டீச் பண்ணிட்டு இருக்காரு. அங்க லெசன் டீச் பண்றாரு. அங்க சொல்றார், அப்பா இந்த மாதிரி அகஸ்தியர் போய் ஹயக்ரீவர்ட்ட போய் கேட்டாரு. கேட்டுட்டு அவர் எப்படி கேட்டார்? தடான்னு விழுந்து 2 காலையும் இருக்க புடிச்சுட்டார்.
ரெண்டு காலையும் கிமிதம் காரணம் கிமிதம் காரணம் கிமிதம் கிமிதம்னு சொல்லுங்கோன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அவரு கேட்டுட்டு திடீர்னு அவர் காலை இறுக்கி ரெண்டு காலையும் பிடிச்சு விட்டாருன்னு சூதர் சொல்றாரு. இதுக்கு அந்த காலை இறுக்கி பிடித்து கொண்டதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்காக தான் இந்த விஷயத்த சூதர் சொன்னார்னு ஒரு வார்த்தையும் அங்க பூர்வ பாகத்துல அங்க போடுறா. அவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வமே சிவபெருமானே சிக்கர பிடித்தேன் உனை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் பாடினார்னு சொல்லி இருக்க பிடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிடித்து கொண்டார் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாக்கியமாக அதில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இங்க இவர் அவர் காலை இறுக்கி பிடிச்சுட்டார். இறுக்கி பிடிச்சுட்டா இவர் என்ன பண்றார், ஐயோ என் காலை விடு என் காலை விடு என் காலை விடு. இவர் அங்கிருந்து முஞ்சேதி என் காலை விடு என் காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சொல்றார். இப்படி காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இவர் காலை விட்டாரா அப்படின்னா எனக்கு இன்னும் திருப்தி ஏற்படலைன்னு சொல்லி காலை பிடிச்சு நிக்கிறாரேன்னு கவலைப்படுச்சாரு. காலை விடுன்னா விட மாட்டேங்கிறார். விடாம அப்படியே காலை இறுக்கி பிடிச்சுட்டே இருக்காரு. பிடிச்சிருந்த காலை விட மாட்டேங்கிறார். இவரால இங்கே அதையும் நிறுத்தவே முடியல. பார்த்தார் அப்படியே திண்ணையில உட்காந்துட்டார் ஹயக்ரீவர். நின்றுட்டே இருக்க முடியுமா அவரால? இவர் ஜம்முன்னு சாஷ்டாங்கமா படுத்துட்டு காலை பிடிச்சுட்டார் ரெண்டு காலையும். ஆனா அவர் நின்றுட்டே இருக்காரு, என்ன பண்றது? அதனால பார்த்தார் திண்ணையில இவரும் உட்கார்ந்துட்டார். இவர் என்னடா திருப்தி ஏற்படலைன்னு என் காலை பிடிச்சிட்டு இருக்கானேன்னு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் கொஞ்சம் காலம் யோசிக்கிறார், என்னடா இப்படி சொல்லி எப்படி பண்றானே, இவனுக்குதான் நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோமே, ஒண்ணுமே மிச்சம் இல்லையே, இப்ப இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது? இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், அங்க திண்ணையில உட்கார்ந்து இருந்தவர் திடீர்னு திண்ணையில உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தியானத்துல போக ஆரம்பிச்சார். இதுக்கு என்ன பண்றதுன்னு ஹயக்ரீவருக்கு புரியல. இப்ப தியானத்துல போய் இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சார். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இப்படி ஒரே சஞ்சலமா இருக்கு. திடீர்னு ஒரு பிளாஷ், அப்படி ஒரு போட்டோ பிளாஷ் மாதிரி அடிக்கிறது அவருக்கு மைண்ட்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யோசிக்கும் பொழுதுதான் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது. அம்பாள் சொல்றா இவர்கிட்ட ஒரு காலத்துல, உனக்கு எப்பவாது ஏதாவது உன்னுடைய மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு உன்னால் தீர்க்க முடியாமல் போனால், ஒரு மாதிரி சஞ்சலம் ஏதாவது உன்னால தீர்க்க முடியாம போச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப நீ என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு அவ சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. ஓ ஆஹா, அவளே கதின்னு இவர் நினைக்க, அதுக்குள்ள இங்க இந்த குள்ளமுனி ஞானத்தில் பெரியவர், அவர் விடாம பிடிச்சுண்டு எவ்வளவு காலம் அப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தா 3 வருட காலமா. இதுல இந்த கேள்வி குறுக்கெல்லாம் நம்ம கேட்க கூடாது. 3 வருட காலம் 2 பேரும் எங்கேயுமே நகரலையா, அப்படியே உட்கார்ந்து இருந்தாளா, சாப்பிட்டாளா, தூங்கினாளா, ஒண்ணும் பண்ணலையா? அந்த வைராகியத்தின் நிலை அது அப்படிங்கிறது தான். அந்த ஆச்சரியத்துலதான் நம்ம நிக்கணுமே தவிர மீதி இந்த சில்லி தாட்டுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. அப்படியே இருந்தா இத கேள்விப்பட்டவா, நம்மள மாதிரி இதை கேள்விப்பட்டவா ஆசிரமத்துல இருக்கவாள்லாம் ஆச்சரியமா இருந்து சுத்துப்பட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி இதை பார்த்துட்டு என்ன ஒரு கமிட்மெண்ட், ஐயோ என்ன ஒரு வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு, இப்படி ஏதாவது இருக்கான்னா அதுதான் திரிசதி இருக்கு. அத உலகத்துக்கு இல்லைன்னா எப்படி உலகத்துக்கு சொல்றது? இப்படி ஒரு வைராக்கியத்தோடு ஒரு மனிதன் கெட்டு பெறுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட வைராக்கியத்துல இருந்தால் அந்த ஹயக்ரீவரின் மனது சஞ்சலப்படும். அப்படி சஞ்சலப்பட்டு அவர் தியானத்தில் உட்காரும் போது அம்பாள் அந்த இடத்துல அவருக்கு ஒரு மார்க் பண்ணுவா அவர் மனசுல. இப்போ அம்பாளே கதின்னு அவரு நிற்கும் பொழுது இந்த திரிசதி எவ்வளவு வேல்யூபிளான கிரந்தம்னு நம்ம சொல்ல வேண்டாமா? அந்த டைம் ஸ்ரீ லலிதா தேவி என்ன பண்ணா, இப்பதான் லலிதாம்பாள் என்ன பண்ணாலாம், ரிஷப வாகனத்தில் காமேஸ்வரனோடு காமேஸ்வரியாக காட்சி கொடுத்தாள். யாருக்கு? ஹயக்ரீவருக்கு காட்சி கொடுத்தாள். முதல்ல ஹயக்ரீவனுக்கு காட்சி கொடுத்தாள். அந்த ரகசிய விஷயத்தை சொல்லி அவரை தூண்டினாள். கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும்ல, அவரை தூண்டுறா. ஏன் நேர இப்பதான் அவதான் இறங்கி வந்துட்டா, கீழே வந்தாச்சு. காஞ்சிபுரத்துக்கு காமேஸ்வரியுமா நின்னாச்சு. இவர் எதிர்க்க நின்னதுக்கு பிறகு எதுக்கு ஹயக்ரீவரை பாவம் கூப்பிட்டு இருக்கணும்? பேசாம தான் காலை முடிச்சுன்னு ஒருத்தர் இங்க கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையா, அவரையே கூப்பிட்டு எழுப்பி சொல்லிட வேண்டியதுதானே டைரக்டா அப்படின்னு கேட்டா, அம்பாள் அங்கதான் நினைக்கிறா, அஸ்வானனான்னு கூப்பிடுறா. இப்ப இது வரைக்கும் ஹயக்ரீவர், ஹயம்னா குதிரை, கிரீவம்னா தலை, குதிரை தலை.
ஏன் அது மட்டும் ஹயக்ரீவம் அப்படின்னா தேவலோகத்து குதிரையாக இருந்த பொழுது ஹயக்ரீவர், தேவலோகத்து குதிரை அப்படின்னும் பொழுது அதுக்கு ஹயக்ரீவன் பேரு. இந்த இடத்துல இப்ப பூமியில வந்ததுக்கு அப்புறம் அஸ்வானனா, அதுவும் இல்லாம தாயார் தன் குழந்தைகள் எல்லாரும், ஐ மீன் இங்க இருக்கிறவ அத்தனை பேரும் அவளுடைய குழந்தைகள். அவள் தான் பரபிரம்மம். அப்போ என்ன வேணா எப்படி வேணா அன்பா கூப்பிடுறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அஸ்வானனா அப்படின்னு சொல்லி, அஸ்வம் என்றாலும் குதிரை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப சொல்றா, உங்க 2 பேருக்கும் தெரியும், எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு. விசுவாசம்னா நம்பிக்கை. விசுவாசம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் மனசுல என்ன இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும்ங்கிறா அம்பாள். என்ன இருக்கு அப்ப ஹயக்ரீவர் மனசுல? அம்பாள், இதே அம்பாள் தான் ஹயக்ரீவர்கிட்ட போதனை பண்ணியிருக்கா, உபதேசம் பண்ணியிருக்கா. என்ன பண்ணியிருக்கான்னா, நீ எங்கேயாவது ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்க அரசாங்கத்துல அப்படின்னா அந்த ஆட்சியை கொடுன்னு கேட்டா கூட கொடுத்துடலாம். சரி, அதுக்கும் மீறி தப்பிச்சு நீ ஆட்சியை கொடுத்துட்டு தப்பிச்சு வர அப்படின்னா உன் தலைய கொடுன்னு கேட்டாலும் கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனால் இந்த பஞ்சதசாட்சரி சோடசாட்சரி மந்திரத்தை யாராவது கேட்டால் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. கொடுக்க கூடாது அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கேன்றது உனக்கு தெரியும், அதனாலதான் நீ யோசிக்கிறேன்னு எனக்கு புரியறதுனாலாம் அம்பாள் சொல்லிட்டு, ஆத்ம ஞானத்துக்காக கொடுக்கிறது இந்த பஞ்சதசாட்சரி. தகுதி இல்லாதவாளுக்கு கொடுத்தா வேற எதுக்காவது அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாவா. தகுதி இல்லாத யாராவது ஒருத்தருக்கு இந்த ஜபதபத்தை எடுத்து வைத்தோமானால் அது வேற ஏதாவதுக்கு யூஸ் ஆகும், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதனால அது மந்திரத்தை காப்பாற்றணும். இதை எப்படி இந்த மந்திரத்தை காப்பாற்றணும் எவன் ஒருவனுக்கு தெரிகிறதோ அவளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ரகசியம் அப்படின்னா ரகசியமா ஒளிச்சு வச்சுக்கிறதுக்கு பேர் இல்ல. ஒளிச்சு வச்சுட்டா இது எப்படி இந்த பஞ்சதசாட்சரி பரவும்? 4 ஆத்ம ஞானம் தெளியறதுக்கு, இந்த உலகத்துக்கு மேன்மை விளைவிக்கிறதுக்கு எப்படி இது 4 பேருக்கு வரும் அப்படின்னா, இதுல தகுதி உள்ளவான்னு 100 பேர்ல ஒரு 4 பேர் இருக்க மாட்டாளா? அவளுக்கு இது வெளியில வர வேண்டாமா? அப்படின்னா அதை செலக்ட் பண்ண வேண்டியது ஒரு குருவினுடைய கடமை. அவர் தான் அதையெல்லாம் பார்த்து செய்வார். அப்போ எவனுக்கு இதை ரகசியமாக, ரகசியம்னா என்னன்னா போற்றி பாதுகாத்தல். ஃபர்ஸ்ட் இத போற்றி பாதுகாத்தல், அதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அதை எப்படி கடைபிடிக்கணும்ங்கிறத செய்தல். இது எவன் ஒருவனுக்கு தெரிகிறதோ அவளுக்கு இது போய் சேரணும். அதன்படி இது 4 பேருக்கு தெரியணும். தெரிஞ்சு இது இந்த ஒவ்வொரு கல்பங்கள் மாறும் பொழுது இது இந்த மாதிரி நடந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது இப்போ இவ பிரத்யட்சமாகி இதை சொல்லிட்டு வரா. அப்போ இதை எப்படி போற்றி பாதுகாக்கணும், ரகசியமா வச்சுக்கணும், பாதுகாக்கணும்னா எப்படி பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுக்கும் அவளையே சொல்றாளாம் அம்பாளே. என்ன சொல்லி கொடுக்குறா அப்படின்னா, நமது தாய்க்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா, நம்மளுக்கு இல்ல, நம்ம அம்மாவுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டால் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை வெளியில் தெரியாமல் போற்றி எப்படியெல்லாம் நம்ம போற்றி பாதுகாத்து அவளுடைய கௌரவத்திற்கு எந்த பங்கமும் விளையாமல் பாதுகாப்போமோ அப்படி இதை பாதுகாக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட முக்கியமா இன்னும் சொல்றா, இது சர்வ பூர்த்திகரி. இது 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 கத்துட்டோம்னா அந்த லலிதோபாக்கியானம் முற்று பெறுகிறது. அங்க இதுதான் முழுமை அடைகிறது. சர்வ பூர்த்திகரி அப்படிங்கறத சொல்றா. எப்படி அது என்ன பூர்த்திகரி, இது முழுமை அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஹோமம் எல்லாம் பண்றோம், ஒரு பெரிய சண்டி ஹோமம் பண்றா, இல்ல 60ஆம் கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு ஹோமம் எல்லாம், இது ஒரு பெரிய ஹோமம் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்றா, அது பூர்த்தி அப்படிங்கிறது முடிஞ்செடுத்து, ஹோமம் எல்லாம் முடிஞ்செடுத்து எல்லாம் ஆயிடுத்துங்கிறது எப்ப தெரியறது, பூர்ணாகுதி அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அது பூர்ண ஆகுதி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறப்ப எல்லாம் பூர்ணாகுதி யாருதுன்னு எல்லாரும் ஓடி வந்து பூர்ணாகுதியை பார்ப்பதற்காக ஓடி வருவா. அப்பதான் அந்த ஹோமம் பூர்த்தியாகும். அந்த மாதிரி அப்படிங்கிறார். அதே மாதிரி சரி அப்படின்னா ஒரு கல்யாணம் எப்பொழுது திருமகல்யம் தாரணம் ஆனாலோ சப்தபதி ஆனாலோ கல்யாணம் பூர்த்தி ஆயிடுதுன்னு கிடையாது. அதே மாதிரி உபநயனத்தின் பொழுது பூனல் போட்டாலோ காயத்ரி ஜபம் ஜபித்து விட்டாலோ பூர்த்தி ஆயிடுதுங்கிறது கிடையாதுங்கிறார் இவர். அது என்ன சொல்றாரு, அப்ப எப்படின்னா ஒரு கல்யாணமோ ஒரு உபநயனமோ ரெண்டுமே பாலிக தெளிச்சு அது முடிச்சால் மட்டுமே பூர்த்தியாகும். வாத்தியார் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் போனா கூட, அம்மா பாலிகை ஒண்ணுமா, இத்தனை நாள் இதுக்கு இந்த டைம்ல இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போவார். அதையெல்லாம் முடிக்கணும். அது முடியும் பொழுதுதான் அது பூர்த்தியாகும். எப்படி ஒரு பூர்ணாகுதியோ ஒரு பாலிகையோ எதுக்கு ஒரு கல்யாணத்திற்கோ அல்லது
ஹோமத்திற்கோ முழுமையை கொடுக்கிறதோ அதே மாதிரி லலிதோபாக்கியானத்தின் முழுமை பெற்றது லலிதா திரிசதி. முழுமையை கொடுப்பது இது. இந்த திரிசதி அதுல இன்னும் கொஞ்சம் கிளவரா எதுவா சொல்றா என்னன்னா, காமேஸ்வரனும் நானும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி காமேஸ்வரனும் நானும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஸ்துதி அப்படிங்கிறா. ஏன் அப்படி சொல்றா? அப்படி என்ன ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது இந்த இடத்துல சொல்றேன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன். சகஸ்ரநாமத்துக்கு இவளுடைய ஆஞ்ஞைப்படி வசினி தேவதைகள் சொன்னது அந்த சகஸ்ரநாமத்தை. இவ சொல்லல, அம்பாள் சொல்லல, அது லலிதா பரமேஸ்வரி சொல்லல, அது அந்த வசனி தேவதைகள் தான் அர்த்தம் சொன்னான். ஆனா இங்க இதே திரிசதியை பரமேஸ்வரனும் பார்வதியும் அவா இருவருமே கொடுத்த ஸ்துதி. எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ஆனாலும் இத கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், அவ்வளவுதான். மனக்லேசங்கள் இருக்கு, எனக்கு மனசுல ரொம்ப கவலை இருக்கு அப்படின்லாம் இது பண்ணும்பொழுது இத கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு நீ வந்தியானாலே உன்னோடது எல்லாம் கரெக்டா நடந்துட்டே வரும். இத மிஸ்யூஸ் மட்டும்தான் பண்ணக்கூடாது. ஆத்ம ஞானத்தை நோக்கியே இருக்கணும். கவனம் உன்னுடைய ஆத்ம ஞானத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவ சொல்லிட்டே வந்தா. இதுக்கு மெசஞ்சர் வழியா இது போகல, இது டைரக்டா கிடைக்கிறது. சர்வ பூர்த்தி கரி ஸ்துதி அப்படின்னு அத்வைத்தம் சத்தியம் அப்படிங்கறத இத சொல்ல 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 நமக்குள்ள ஆத்ம ஞானம் வர 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 அத்வைதம் சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படி பண்ணக்கூடிய ஜபம் கர்மாக்கள் குறைஞ்சுட்டே வரும். நான் சொல்லிட்டே இருப்பேன், பண்றதினுடைய கர்மா பண்றதினுடைய ஜெராக்ஸ் காப்பியை நம்ம எடுத்துட்டுதான் பகவத்கீதையில பகவான் சொல்ற அதை எடுத்துட்டுதான் நமக்கு மறுபிறவிங்கிறது கிடைக்கிறது. அதை வச்சுட்டுதான் இந்த பிறவி நமக்கு நடக்கிறது. இதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதுல இருந்து நம்ம இதை எடுத்துட்டு நம்ம டிராவல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்த ஜென்மா இருக்குன்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி கர்மங்கள் குறையுங்கிற கர்மங்களின் இதுவரைக்கும் செஞ்ச கர்மாக்களினுடைய குறைகளும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாரு. சந்தேகத்துக்கு இடமே இல்லாதது. சரி, இது எங்க நடந்தது? இப்ப க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் என்ன? இது நடந்த இடம் காஞ்சி. நடந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டோம், காஞ்சின்னு சொல்லிட்டோம். இந்த காஞ்சிபுரத்தில் இந்த காஞ்சி அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு காலத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு பிரம்மா அங்க வந்தார், தீர்மானிச்சார். அப்ப க அப்படின்னா பிரம்மா. கேசவா அப்படிங்கிற ஒரு நாமம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும். கேசவன் அப்படிங்கிற கேசவன் அப்படிங்கிற நாமம் பெருமாளுக்கு உண்டு. அது வெறும் கேசவன் அப்படின்னா விஷ்ணுவை மட்டும் குறிப்பதல்ல. கேசியை வதம் செய்ததால் கேசவன் என்ற நாமம் வந்ததுன்னு ஒரு பக்கம் ஒரு பேர் இருந்தாலும் கஹா பிளஸ் ஈசா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பிரிச்சீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னுட்டு 3 பேரையும் குறிப்பது. சர்வதேவ நமஸ்காரம் ஸ்ரீகேசவம் பிரதிகிச்சதின்னு சொல்லிட்டு சந்தியாவந்தன மந்திரமே இருக்கு. எந்த தேவனுக்கு நீ நமஸ்காரம் பண்ணாலும் கேசவனை போய் சென்றடையும்னா அது விஷ்ணுவை சென்றடைதல்னு கிடையாது, 3 பேரையும் சேர்ந்தடைந்து அது பரபிரம்மாவைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதுதான். அதே மாதிரி இங்க காஞ்சி கஷேத்திரத்தினுடைய பெயர் காரணத்தை இந்த இடத்துல சொல்றார். க அப்படின்னா பிரம்மா. அந்த பிரம்மா ஒரு யாகம் பண்ணணும்னு தீர்மானிக்கிறார். ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தீர்மானிக்கும் பொழுது கஹ இதி பிரம்மணோ நாம. க அப்படின்னா பிரம்மாவின் பெயர் அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. அப்ப க அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மாவினுடைய ஞாபகம் எல்லாரோட மனசுலயும் வரணும் அப்படிங்கிறது. அவர் சாட்சாத் மகாவிஷ்ணுவை பார்த்து போய் கேட்கிறாரு, நீங்க தான் இந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அஞ்சிதௌ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அஞ்சிதௌனா ஆராதித்தார், அவரை கேட்டார், அவர்கிட்ட பணிந்து கேட்டார் அப்படின்னு போய் கேட்டதை சொல்லும் பொழுது அவர் நடத்தி கொடுக்கிறார். கா அஞ்சிதக ஹரிஹி அப்படின்னு கொடுக்கறது. கா அஞ்சிதக ஹரிஹி அப்படிங்கிறது சேர்ந்துதான் காஞ்சி. கா அஞ்சிதக காஞ்சி ஹரிஹி. காஞ்சின்னு ஒரு நாமகரணம். 20 சேர்ந்து அந்த யாகத்தை நடத்தினார்கள் அப்படின்னு ஆறுது. புண்ணியபுரியான நகரேஷு காஞ்சி, அதுதான் புண்ணியபுரியான அந்த காஞ்சி கஷேத்திரம் அப்படிங்கிற பேரும் அது பெற்றது. அப்பொழுது உண்டானதுதான். அப்பதான் நிறைய பேர் போர் எல்லாம் பண்றா, எல்லாம் நடக்கிறது. போர் செஞ்சு அவர் டயர்ட் ஆறாரு, அங்க உட்காந்துக்கிறாரு,
அப்படின்னு ஹயக்ரீவா அவதாரம் வந்த ஒரு டைம் அது. இப்படி இருக்கிற காலத்துல இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி இந்த காஞ்சி கஷேத்திரத்தினுடைய இது அப்பதான் இவருக்கு வந்து 99% தானே இவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணும் பொழுதுதான் இவர் கேட்கறத வச்சு அம்பாள் வந்து இந்த திரிசதியை அவருக்கு உபதேசம் பண்ணு, சந்தேகத்துக்கு இடமே இல்ல, நீ கவலைப்படாத, உனக்கு அகஸ்தியருக்கு சொல்லலாமான்னு சந்தேகமான்னு கேக்குறா. அம்பாள் கேக்குறா ஹயகிரிவர்கிட்ட, இவருக்கு நான் சொல்லலாமான்னு உனக்கு இவர் பேர்ல சந்தேகமா அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமா அவருக்கு சொல்லலாம், நீ சந்தேகமே கொஞ்சம் கூட படாத, நிச்சயமா அவருக்கு சொல்லலாம். ஏன் எப்படி இவருக்கு சொல்லலாம், எதை வச்சு டிசைட் பண்றா அம்பாள்னு அம்பாளை நிமிந்து பாக்குறாரு. அம்பாளை வந்து எப்படிமா நீ டிசைட் பண்ற கொஸ்டின் பண்ண முடியாது. நமக்குள்ள நாம அவர் நீ நிமிந்து பாக்குறத வச்சு அம்பாள் புரிஞ்சுப்பா. அம்பாள் புரிஞ்சுக்கிறாளாம் எப்படி நீ டிசைட் பண்ற அப்படின்னு கேட்ட உடனே இவருடைய மனைவி லோபமுத்ரா, லோபமுத்ரா இல்லையோ லோபமுத்ராவோ இல்லையோ அப்படின்னு கேட்டாளாம். அதனாலேங்கிறா லோபமுத்ராங்கிறது அவருக்கும் தெரியும். அவள் ஸ்ரீவித்யா உபாசகி, சரி, இவரும் அவளுக்கு நிகரானவர், சரி, அதனால நீ சந்தேகமே படாத, சரி, அவருக்கு உபதேசிக்கலாம். சரி, ஸ்ரீவித்யா உபாசகியாக இருந்தால் அவ வந்து அவ்வளவு உயர்ந்தவள் அப்படின்னு எப்படி அம்பாளால அவளுக்கு கிரெடிட் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, இதே காஞ்சி தேசத்தில், காஞ்சியில இன்னி வரைக்கும் இந்த காஞ்சிபுரத்துல வந்து பெருமாள் வந்து அங்க வந்து இது பண்ணார், எல்லாத்துக்கும் இந்த அஸ்வமேத யாகம் நடக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்த பிறகு இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் 500 மகாயுகம் இங்கேயே தங்கி இருந்து எல்லாருக்கும் அவர் வந்து காஞ்சி கஷேத்திரத்துக்கு அதனால்தான் அப்படி ஒரு மகிமை, எல்லாருக்கும் இந்த வித்தியை கத்துக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அதனாலதான் அவர் வந்து அங்கேயே இருந்துட்டு எல்லாத்தையும் அங்க நடத்திட்டு இருக்காரு. 500 மகாயுகம் அப்படின்னா பாத்துக்கணும், எத்தனை வருட காலங்கள், யுகத்துக்கு போயிடணும், அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அந்த மாதிரி ஒரு கஷேத்திரம் இது, அப்பேற்பட்ட கஷேத்திரம். இன்னி வரைக்கும் அந்த கோவில்ல வந்து துர்வாசர் அமைச்சு கொடுத்த பூஜா கிரமம் படிதான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல நடந்துட்டு இருக்கு காமாட்சி அம்மன் கோயில்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறத அங்க இருக்கிற அர்ச்சகாலெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுட்டாதான் நமக்கும் அது தெரியும். ஆனா இது வந்து 2-3 இடத்துல நான் இதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். துர்வாசரினுடைய பூஜா கிரமத்தின்படி இன்னைக்கும் அங்க நடந்துட்டு இருக்கு. அத மாதிரி அந்த காலத்துல இருந்து நடந்து, எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அப்போலேருந்து இது நடந்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது தினமும் சுவாசினி பூஜை நடக்குமாங்க. தினமும் நடக்கும் சுவாசினி பூஜைக்கு சுவாசினியாக வருபவள் அகஸ்தியரின் மனைவி லோபமுத்ரா, ஸ்ரீவித்யா உபாசகி அப்படின்னு அம்பாள் சொல்றான் அங்க வரவ. அதனால அவளுக்கு வந்து அவளுடைய பக்தி உச்சம், அப்பேற்பட்டவள் அவள். இவரும் அதற்கு நிகரானவர், நிச்சயமா இவருக்கு நீ அதை உபதேசம் பண்ணலாம். அதோட இங்க பாரு, உன் பிடிச்ச காலை விடாத 3 வருஷமா பிடிச்சுட்டு வேற இருக்காரே, இத பார்த்தாலே அவரோட வைராக்கியத்தை உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறா அம்பாள். அப்படி நீ செய்தால் மட்டுமே, நீ இப்ப அவருக்கு இந்த திரிசதியை பூர்த்தி பண்ணால் மட்டுமே அவருக்கு திருப்தி உண்டாகும், அப்பதான் அவருக்கு பூர்த்தி ஏற்படும் அப்படின்னு அம்பாள் சொல்றா. இங்க இப்ப சூதர வந்து இங்க நைமிச்சாரண்யத்துல இவாளுக்கு சொல்றா, இப்படி சொன்னா இல்லையா, அதெல்லாம் லெசன் எடுத்துட்டு இருக்காருங்க. லெசன் எடுத்து முடிச்சுட்டு இப்படி சொன்ன அம்பாளும் காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் சொன்ன பிறகு அந்தர்தியானம் ஆயிட்டா. 2 பேரும் அந்தர்தியானம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஹயக்ரீவர் என்ன பண்ணாராம், இந்த கும்பமுனிவர் காலை பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பிடிச்சவர் விடாத இருக்காரே, அவரை பிடிச்சு 2 தோளையும் பிடிச்சு தூக்கி நிறுத்தி தன்னுடைய பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். அமர்த்திட்டு என்ன சொன்னாலும் அம்பாள் சொன்னதை திரும்பி திரும்பி சொல்லி குருவோட மனசுல அகஸ்தியர் இடம் பிடித்து விட்டார். அம்பாள் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்றார் ஹயக்ரீவர் அகஸ்தியர்கிட்ட. அகஸ்தியர் குருவோட மனசுல இப்ப இடம் பிடிச்சிட்டார். அப்பத்தானே அவர் சொல்றதெல்லாம் மனசுல இடம் பிடிச்சாதானே அவர் சொல்றதெல்லாம் கிரகிச்சுக்க முடியும். இப்ப ஹயக்ரீவர் சொல்றார், நீ கிருதார்த்தன், நீ கிருதார்த்தன், நீ கிருதார்த்தன், நீ பாக்கியசாலி ஆயிட்ட, நீ பாக்கியசாலி ஆயிட்ட, நீ பாக்கியசாலி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு 3 தடவை திரும்ப திரும்ப சொல்றார். இவாளோட தரிசனத்துக்கு எல்லாம், இவா 2 பேர் தரிசனத்துக்கும் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கா.
யாரு? பரமேஸ்வரன் பரமேஸ்வரியினுடைய தரிசனத்துக்கு எல்லாரும் ஏங்கின்னு இருக்கும் பொழுது ஒன்னாலதான் எனக்கு கிடைச்சதுன்னாரா ஹயக்ரீவர். இந்த 3 லோகத்திலையும், அதை கூட சொல்றார், இந்த 3 லோகத்திலையும் உனக்கு சமமா ஒரு பக்தன் இல்லவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, இல்லவே இல்லை. அது அம்பாள் நேர அதுவும் ஜெகத்பிதாவோட, அம்பாளானவள் தான் மட்டும் வரல, ஜெகத்பிதாவோடையும் சேர்ந்து எனக்கு ஆர்டர் போட்டு போயிருக்கா. அப்பேற்பட்ட பாக்யசாலினி அப்படின்னு சொல்லிட்டு, உத்தம சிஷ்யன் நீ, உன் மூலமா நானும் தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு கூட கிடைக்காத அந்த பாக்கியம் நல்ல சிஷ்யனால ஒன்னால எனக்கு கிடைச்சது. இததான் கீதையில நம்ம விஸ்வரூப யோகம் பார்த்தோம். அதுல அந்த விஸ்வரூப தரிசன யோகத்துல அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு சொல்றான், தேவர்கள் எல்லாரையும் பார்த்துடுறான். அதுக்குள்ள பார்த்த உடனே அப்ப தேவர்களுக்கோ மற்ற யாருக்குமோ கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறான். அந்த மாதிரி இங்க ஹயக்ரீவர் புலகாங்கிதம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுறது. சொல்றாரு, அவரே சொல்றார், புலகாங்கிதம் அடைந்தார். இதுக்கப்புறம் நான் டிலே பண்ண மாட்டேன், உனக்கு இந்த சர்வ பூர்த்திகரி ஸ்தவமான இந்த ஸ்தோத்திரத்தை நான் சொல்கிறேன். உன்னுடைய ஹிருதயத்தில் இதை கேட்ட மாத்திரத்திலேயே மனம் முழுமை அடைந்துவிடும். இதை நீ கேட்ட உடனே நீ எனக்கு திருப்தி இல்ல, என்னுடைய மனசு எங்கேயோ மிஸ் ஆறுது, என்னத்தையும் நான் விட்டுட்டேன், என்னமோ எனக்கு இதுவாருது நீ சொல்லிட்டு இருக்க இல்லையா, அதுல உனக்கு பூர்த்தி கிடைச்சிடும், உன்னுடைய மனசு முழுமையாயிடும். இதுக்கு முன்னாடி 1000 நாமாக்கள், சகஸ்ரநாமம் ரகசியம், அது ரகசியம். அந்த ரகசிய நாமத்தை நான் சொன்னேன். அதை விட குஹ்யம் ரகசியம் இது. குஹ்யம்னா ரகசியம், அதை விட மிக மிக ரகசியம் இது. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அதை நான் உனக்கு நன்றாக உபாசிக்கிறேன் அப்படின்னா இது மிக மிக முக்கியமானது, மிக மிக வல்லமை படைத்தது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். லலிதா தேவியினுடைய கட்டளையால எவ்வளவு விளக்கி சொல்ல முடியுமோ உனக்கு அவ்வளவு விளக்கி நான் இப்ப சொல்றேன். கும்பசாம்பவரே ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி, இவ்வளவு நாள் பஞ்சதசாட்சரின்னு சொன்னார். இந்த மந்திரத்தினுடைய வேல்யூ எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இத வெறுமன நம்ம சொல்லக்கூடாது, ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரின்னு சொல்லணும் அப்படிங்கறதையும் சொல்லி, அதில் உள்ள அக்ஷரங்களின் கிரமத்தில் அது எப்படி என்னென்ன அக்ஷரங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த கிரமப்படி காவில் தொடங்கி அதுல சொல்லப்பட்டிருக்கு. காவில தொடங்கி அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் 20 நாமாக்கள், 15 எழுத்து, ஒரு எழுத்துக்கும் 20 நாமாக்களின் வீதம் 15 × 20 300 நாமாக்கள் அதுல இருக்கு. சர்வத்தையும் சர்வ பூர்த்தி பண்ணக்கூடியது அந்த நாமாக்கள், எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்யக்கூடியது. இதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மிக மிக ரகசியம், உத்தமமானவர்களுக்கு மட்டும்தான் இதை உபதேசிக்கலாம் அப்படின்னு அதையும் சொல்லிட்டு, மகா பாக்கியம் பண்ணவரே நன்னா அட்டன்டிவா கேளுங்கோங்கிறார். அப்பவும் இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த அகஸ்தியரு அவரை பார்த்து குரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க, நன்னா அட்டன்டிவா கேளுங்கோ. அதாவது ஏனோதானோன்னு கவனம் இல்லாம இருந்துராதீங்கோ, கவனமான சித்தத்துடன் கேளுங்கள். ஏனோதானோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஜோக் சொல்றேன். இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம், எத்தனை பேர்? இப்ப 86 பேர் இப்ப இருக்கீங்க. பேசுறது நான் ஒண்டிதான் பேசிட்டு இருக்கேன். பட் சொல்றத இப்ப சீட்டுல உட்காராம எத்தனை பேர் வேணாலும் எங்க வேணாலும் நான் எனக்கு தெரிய போறது இல்லை. ஆனால் நீங்க இதை முழுமையாக கவனிக்கணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் உங்களுடையதும் அம்பாளுடையதும் மட்டுமேங்கிற எண்ணத்தில் சீட்டுல உட்கார்ந்து கவனிக்கிறதுக்கு பேருதான் கவனமான சித்தம். இதுக்கு முன்னாடி பின்னாடி நமக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறோம், அதனால வேலை இருக்கதான் இருக்கும். அதெல்லாம் வேண்டியதை முன்னையும் பின்னையும் செஞ்சுக்கணும். இந்த 1 மணி நேரத்தை உங்களுக்காக மட்டுமே, உங்களுக்கும் அம்பாளுக்கும் இடைப்பட்ட நேரமாக ஒதுக்கிக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் கவனம், அதுதான் அட்டன்டிவா இருக்கிறதுன்னு அவருக்கு சொல்றார். அவர் சொல்றத நான் உங்ககிட்ட சொல்றேன், நானா எதுவும் சொல்லல, அவர் சொல்றத சொல்றேன். கவனமான சித்தத்துடன் கேளுங்கள்னு சொல்லிட்டு ஹயக்ரீவர் அகஸ்தியர்கிட்ட சொல்றார். இப்போ கும்பமுனிவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறார். கும்பமுனிவரை பார்த்து, கும்பமுனிவர்னா யாரு? அகஸ்தியரை பார்த்து கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு சொல்றார், உமக்கு இந்த சோஸ்திரம் வெறும் பெயர் வடிவானது, வெறும் பேரு அப்படின்னு புத்தியில நினைச்சிடக்கூடாது. இது வெறும் பேரு. ஏன்னா இப்ப ககார ரூபா கல்யாணி அப்படின்னு வந்தா கல்யாணி,
அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கு, ககார ரூபா அப்படின்னு ஒரு பேரா இருக்கு அப்படின்லாம் உன்னுடைய புத்தியில யோசிச்சிடக்கூடாது, நீ நினைச்சிடக்கூடாது. பேர் வடிவில் இருந்தாலும், அது பேர் மாதிரி இருந்தாலும், இந்த நாமங்கள் எல்லாமே மந்திர வடிவானவை. இததான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். பாராயண ரூபத்தில் நாம சொன்னால் அதற்குள் மந்திரங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும். பாராயண ரூபத்தில் நாம் சொன்னாலும் அதற்குள் மந்திரங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும். அதே மாதிரிதான் இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். அதனால பெயர் வடிவில் இருந்தாலும் இந்த நாமங்கள் மந்திர வடிவானவை. அதனால எப்போதும் அதுக்குள்ள இருக்கிறதுனால, மந்திரங்கள் அதுக்குள்ள இருக்கிறதுனால ஒருமுகமான மனத்தோடு, மனச அலப்பாய விடாத. முதல்ல மனச நீ கண்ட்ரோல் பண்ண ட்ரெயின் பண்ணு, அலப்பாய விடாத. அவரு ட்ரெயின் பண்ணி கரெக்டா தான் இருக்காரு. நம்ம நினைக்கணும்னா ஒரு நாமாவையாவது சொல்லும், ஒரு லைன் பாராயணம் பண்ணும் போதாவது நம்ம மனசை இழுத்து பிடிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போதும் ஒருமுகப்பட்ட மனசோட உன்னால இது கேட்கறதுக்கே இன்னும் சொல்லி தரல, ஆரம்பிக்கல அவர். கேட்கறதுக்கு நீ ஒருமுகப்பட்ட மனத்தோட, மனசை அலைபாய விடாமல் இதை நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சூதர் சொல்றாரு நைமிச்சாரண்யத்துல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஹயக்ரீவர் 300 நாமாக்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை உபதேசிக்கலானார் அப்படின்னு பூர்வ பாகத்தை அவர் அங்க முடிக்கிறார். அப்போ இந்த பூர்வ பாகத்தை அவர் அந்த இடத்துல முடிக்கிறார். முழுமையான மனசோட இத நீ, ஒருமுகப்பட்ட மனசோட நீ இதை கேட்க வேண்டும். ஒருமுகப்பட்டு இருக்கணும், மனசு இதுவா இருக்கணும். மந்திரம் அதுக்குள்ள இருக்கு, வெறும் நாமான்னு நீ நினைச்சிடக்கூடாது. அதுக்குள்ள மந்திரம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கறத கிளியரா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னென்ன இதுல இருக்கு அப்படிங்கறத ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லிட்டார். இதுதான் இந்த சௌந்தரிய லகரியில கூட நான் சொன்னேன், இதை ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன். சௌந்தரிய லகரியும் இந்த மாதிரி மந்திர தந்திரங்கள் உள்ளது. இத பத்தி கிளியரா சொன்னார். நான் அவருடைய உபன்யாசம் ஒரு பிரவச்சனம் கேட்டேன். இங்க மடிப்பாக்கத்துல இருக்கிற கோவில்ல அவர் வந்திருந்தார். லலிதா சகஸ்ரநாமம் அங்க ஆரம்பிச்சு பூர்த்தி அன்னைக்கு அங்க வந்திருந்த அன்னைக்கு அவருடைய பிரவச்சனம் இருந்தது. அன்னைக்கு கம்ப்ளீஷன் அன்னைக்கு ஒரு 100 பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு 100 பேர் இருக்கிற சபையில அன்னைக்கு நொச்சுரண்ணா கேட்கிறார், சௌந்தரிய லகரி யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாரும் கை தூக்குறா. சௌந்தரிய லகரி எல்லாருக்குமே தெரியாது, கை தூக்குறா. உடனே அடுத்த கொஸ்டின் கேட்டார், சிவானந்த லகரி எத்தனை பேர்? 10 பேருக்கு தான் கை தூக்கினான். பாத்தீங்களா, சௌந்தரிய லகரினா எல்லாருக்குமே தெரியுது, சிவானந்த லகரினா யாருக்கும் ஒரு 10 பேருக்கு தான் தெரியுது. சிவானந்த லகரியை எல்லாரும் கத்துக்கோங்க. சௌந்தரிய லகரி மந்திர தந்திரங்கள் இருக்கு, அது ஓரளவுக்கு ஓகே. அதுக்கு மேல அதை சொல்லாதே கொள்ளாதே ஸ்லாகியம் இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லல, அது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அதோட அப்படி பாலிஷ்டா நிறுத்திட்டார். 2வது நோச்சு 2. அதுல இருந்து நான் தெரிஞ்சிட்டது என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இதையும் வச்சு அதையும் அவர் அன்னைக்கு சொன்னதையும் வச்சு நான் பார்க்கும் பொழுது அந்த ஸ்லோகத்திலும் அதற்குள்ளும் மறைமுகமாக மந்திரங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நியாசங்கள் இல்லாமல் இந்த ஜபம் எடுத்துக்காதவா அப்படின்னா அதுலயும் எல்லாத்துலயுமே நியாசம் அப்படிங்கிறது, அங்கநியாசம் கரநியாசம் எல்லாத்துலயுமே இருக்கு. பிரணவம் இருக்கு. பிரணவத்தை உச்சரிக்காமல், நியாசங்கள் உச்சரிக்காமல் வெறும் ஸ்தோத்திர வடிவில் பாராயண வடிவில் மட்டுமே எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு உகந்தது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கே இன்னைக்கு மணியாயிடுச்சு, தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம இதுல இருக்கிற தியான ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்த 15 அக்ஷரங்கள், இந்த 15 அக்ஷரத்திற்கு ஒரு அக்ஷரத்திற்கும் 20 நாமாக்கள் இருக்கு. 20 நாமாக்களின் ஒரு நாமாக்களினுடைய அர்த்தத்தையும் நாம தெரிஞ்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாஸ்ல ஒரு எழுத்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த எழுத்துல எவ்வளவு முடியறதோ நம்மளால எவ்வளவு கவர் பண்றோமோ நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளால இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான் நம்மளால முடிக்க முடிஞ்சது.